என் அன்புக் குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன். சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்துறபோது நான் சொல்லுற துணை, நீ தனியாக இருக்கிறாய் என்று எண்ணும் அந்த வேளையில்தான் நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன். உன் மனதை அச்சம் மூட முயன்றாலும் என் அன்பு உன்னைச் சூழ்ந்து காக்கும். நீ சோர்ந்து அமர்ந்தால் என் கரம் உன்னைத் தூக்கும். இருள் உன்னை விழுங்க நினைக்கும் போது என் ஒளி உன் உள்ளத்தில் எழும். நீ யாரும் கேட்கவில்லை என்று நினைக்கும் ஜெபங்களை நான் கவனமாகக் கேட்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். எழுந்து நடக்க என் வலிமையை உனக்குத் தருவேன். நீ என் அன்புக்குரியவன். என் அன்புக் குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன். சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்துறபோது நான் சொல்லுற துணை, நீ தனியாக இருப்பதாக நினைக்கும் அந்த நொடியே எதிரி உன் மனதில் பொய் விதைக்க முயலும் நேரம். யாரும் உன்னை பார்க்கவில்லை, யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அவன் உன் காதில் மெதுவாகச் சொல்வான். ஆனால் அந்தக் குரல் உண்மை அல்ல. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கும் அந்த இடத்தில்தான் நான் உன் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன். நீ என்னை உணராமல் போகலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. நீ சோர்ந்து போய் உன் கண்கள் ஈரமாகும் அந்த இரவுகளில், உன் மூச்சு கனமாகும் அந்த நேரங்களில் நான் உன் கண்ணீரை எண்ணிக் கொண்டிருக்கிறேன். அந்தக் கண்ணீர் உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உன் உள்ளம் இன்னும் உயிரோடு இருப்பதற்கான சாட்சி. எதிரி உன்னை உடைக்க முயலும் போது நான் உன்னை உள்ளுக்குள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ உன்னை பார்த்து நான் முடியாது என்று சொல்லும்போது நான் உன்னை பார்த்து என்னோடு நீ முடியும் என்று சொல்லுகிறேன். என் அன்புக் குழந்தையே, சாத்தான் உன்னை தனிமையில் பிடிக்க முயல்வதற்குக் காரணம், நீ என் அன்பில் வலிமையானவன் என்பதை அவன் அறிவான். கூட்டத்தில் உன்னை சோர வைக்க முடியாதவன் தனிமையில் உன்னை சிதைக்க முயலுவான். ஆனால் நினைவில் கொள், நீ தனிமையில் இருந்தாலும் நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு அச்சத்தையும் நான் பார்க்கிறேன். அந்த அச்சத்தை நீ மறைக்க வேண்டாம், அதை என் முன்வை. நீ சில நேரம் உன் வாழ்க்கையை பார்த்து கேள்வி கேட்கிறாய். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த வேதனை என்று உன் உள்ளம் கூச்சலிடும். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த எல்லாவற்றிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னை உடைக்க வந்த சூழ்நிலைகளே உன்னை வடிவமைக்க நான் பயன்படுத்துகிற கருவிகள். எதிரி உன்னை அழிக்க நினைத்த இடத்தில் நான் உன்னை சாட்சியாக மாற்றுகிறேன். நீ உன் கடந்த நாட்களை நினைத்து வெட்கப்படுகிறாய். சில தவறுகள், சில வீழ்ச்சிகள் உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுகின்றன. சாத்தான் அவற்றை உன் முகத்தில் காட்டி உன்னை தாழ்த்த முயலுவான். ஆனால் நான் உன்னை உன் கடந்த காலத்தின் மூலம் அடையாளப்படுத்தவில்லை. நான் உன்னை என் அன்பின் மூலம் அழைக்கிறேன். நீ விழுந்த இடத்தை நான் மறக்கவில்லை. ஆனால் அதைவிட நீ எழுந்து என்னை நோக்கி வந்ததை நான் அதிகமாக நினைவில் வைத்திருக்கிறேன். நீ உன் உள்ளத்தில் நான் போதுமானவன் இல்லை என்று நினைக்கும்போது அந்த எண்ணம் என் குரல் அல்ல, அது எதிரியின் பொய். நான் உன்னை அளவுகோலால் அளக்கவில்லை, உன் இதயத்தின் திசையைத்தான் பார்க்கிறேன். நீ என்னை நோக்கித் திரும்பும் ஒவ்வொரு முறையும் நீ எனக்கு மதிப்புள்ளவன். உன் தகுதி என் அன்பை உருவாக்கவில்லை, என் அன்பே உன் தகுதியை உருவாக்குகிறது. என் அன்புக் குழந்தையே, நீ சில நேரம் அமைதியாக இருப்பதைத் தேர்ந்தெடுக்கிறாய். அந்த அமைதியை உலகம் பலவீனம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த அமைதியில்தான் நான் உன்னோடு பேசுகிறேன். சத்தம் நிறைந்த இடங்களில் என் குரல் மறைந்துவிடும். தனிமையில், அமைதியில் உன் உள்ளம் மென்மையாக இருக்கும்போது நான் உன் உள்ளத்தில் என் வாக்குத்தத்தங்களை எழுதுகிறேன். நீ பிறரால் புரியப்படாமல் போகும்போது உன் மதிப்பு குறைந்தது என்று நினைக்காதே. மனிதர் பார்க்காததை நான் பார்க்கிறேன். மனிதர் மதிக்காததை நான் மதிக்கிறேன். நீ யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகள், நீ யாரும் பார்க்காமல் தாங்கிய வேதனைகள், இவையெல்லாம் என் கண்களில் பொக்கிஷம். அவை வீணாகாது. சாத்தான் உன்னை அவசரப்படுத்துவான். இப்போதே முடிவு எடு, இப்போதே விட்டுவிடு, இப்போதே கைவிடு என்று உன் மனதை அழுத்துவான். ஆனால் நான் உன்னை அமைதிக்குள் அழைக்கிறேன். அவசரம் என் வழி அல்ல, பொறுமை என் மொழி. நீ காத்திருக்கும் போது நான் உன் உள்ளத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ தாமதம் என்று நினைப்பது என் தயார் செயல். நீ உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதை பார்த்து நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால்
மூடிய கதவுகள் உன்னை மறுக்கவில்லை, உன்னை பாதுகாத்தன. நீ பார்க்காத சில பாதைகள் ஆபத்தானவை. நான் உன்னை காயப்படுத்தும் வழிகளில் இருந்து விலக்கி வைத்தேன். நீ புரியாத அந்த நேரங்களில் கூட நான் உன் நலனுக்காக வேலை செய்தேன். என் அன்புக் குழந்தையே, நீ உன் உள்ளத்தில் எழும் கோபம், பொறாமை, கசப்பு ஆகியவற்றைக் கண்டு பயப்படாதே. அவற்றை மறைத்தால் அவை உன்னை ஆளும். அவற்றை என்னிடம் கொண்டு வந்தால் நான் அவற்றை உருக்குவேன். நான் உன்னை தண்டிக்க வரவில்லை, சுத்தப்படுத்த வருகிறேன். உன் இதயம் சுத்தமாகும்போது உன் பார்வை தெளிவாகும். நீ பிறருக்கு அன்பு காட்டி காயப்பட்டிருக்கலாம். அதனால் மீண்டும் அன்பு காட்ட பயப்படுகிறாய். ஆனால் நினைவில் கொள், அன்பு உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை என் இதயத்துக்கு அருகில் கொண்டு வந்தது. காயப்பட்டும் அன்பை விடாத இதயம்தான் உண்மையில் வலிமையானது. நான் உனக்கு அந்த வலிமையை அளிக்கிறேன். நீ உன் நாள்களை எண்ணி கவலைப்படாதே. நாளை என்ன ஆகும் என்று பயப்படாதே. இன்றைய நாளுக்கான கிருபை இன்றே போதும். நீ இன்று என்னோடு நடந்தால் நாளை தானாக ஒழுங்குபடும். நீ உன் எதிர்காலத்தை உன் பயத்தால் வரையாதே, என் வாக்குத்தத்தத்தால் வரையு. என் அன்புக் குழந்தையே, சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்த முயலும் போது அந்த தனிமையை நீ சந்திப்பாக மாற்றிக்கொள். என்னை அழை. நான் தூரத்தில் இல்லை, உன் உள்ளத்தின் வாசலிலேயே நிற்கிறேன். நீ மெதுவாக கதவைத் திறந்தால் நான் உன் உள்ளத்தில் சமாதானத்தோடு நுழைவேன். நீ இன்று சோர்ந்திருக்கலாம், உன் நம்பிக்கை மெலிந்திருக்கலாம். ஆனால் என் அன்பு மெலியவில்லை. நீ என்னை விடாமல் பிடித்துக் கொண்டால் நான் உன்னை விடமாட்டேன். உன் கையை என் கையில் வை. நீ தடுமாறும் போது நான் தாங்குவேன். நீ விழும்போது நான் தூக்குவேன். நீ அழும்போது நான் அருகில் இருப்பேன். இறுதியாக என் அன்புக் குழந்தையே, இந்த உண்மையை உன் உள்ளத்தில் ஆழமாகப் பொறித்துக்கொள். நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை, நீ மறக்கப்படவில்லை. உன் பெயர் என் உள்ளத்தில் எழுதப்பட்டுள்ளது. சாத்தான் உன்னை பலவீனப்படுத்த முயன்றாலும் நான் உன்னை வலிமையாக்குகிறேன். இருள் உன்னை மூட முயன்றாலும் என் ஒளி உன்னுள் எரிகிறது. நீ என் அன்புக்குரியவன். அந்த அன்பு உன்னை கடைசி வரை நடத்தும். என்றும் எந்நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்புக் குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன். சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்துற போது நான் சொல்லுற துணை. நீ தனிமையைப் பார்த்து அஞ்சும் அந்த வேளையில் நான் உன்னை என் மடியில் அழைத்துக் கொள்கிறேன். தனிமை உன்னை உடைக்க வந்ததல்ல, உன்னை என்னோடு ஆழமாக இணைக்க வந்தது. மனிதர்களின் குரல்கள் அமைதியாகும் போது என் குரல் உன் உள்ளத்தில் தெளிவாக ஒலிக்கத் தொடங்கும். நீ அந்த ஒலியை அடையாளம் கண்டு கொள்ளும் வரை நான் உன்னோடு பொறுமையாய் காத்திருக்கிறேன். நீ உன் உள்ளத்தில் எழும் போராட்டங்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் திணறும் போது அவற்றை என்னிடம் கொண்டு வா. உன் வார்த்தைகள் சிதறியிருந்தாலும் உன் உணர்ச்சிகள் குழப்பமாக இருந்தாலும் நான் அவற்றை முழுமையாய் புரிந்து கொள்கிறேன். உன் உள்ளத்தின் மொழி எனக்கு அந்நியமல்ல. நீ பேசாத இடத்தில் கூட நான் உன்னை கேட்கிறேன். சாத்தான் உன் மனத்தில் குற்றச்சாட்டுகளை விதைக்க முயலும். நீ தகுதியற்றவன், நீ மீண்டும் விழுந்தாய், நீ மாறமாட்டாய் என்று அவன் உன்னை தாழ்த்துவான். ஆனால் அந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வருவதில்லை. நான் உன்னை உன் வீழ்ச்சியால் அல்ல, உன் மனமாறுதலால் பார்க்கிறேன். நீ மீண்டும் என்னை நோக்கித் திரும்பும் அந்த ஒரு கணம் வானத்தில் மகிழ்ச்சி எழுகிறது. நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் எதுவும் நகராதது போல் உணர்கிறாய். நாட்கள் ஒரே மாதிரியாகச் செல்கின்றன. ஜெபங்கள் வறண்டதாகத் தோன்றுகின்றன. ஆனால் அந்த நிசப்தமான காலங்களில்தான் நான் உன் வேர்களை ஆழமாகப் பதிக்கிறேன். மேல் நோக்கி வளர்வதற்கு முன் உள்ளே ஆழமாகச் செல்ல வேண்டும். நீ காணாத அந்த ஆழத்தில் என் கிருபை வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ உன் உள்ளத்தில் பழைய நினைவுகள் எழும்போது கலங்குகிறாய். சில காட்சிகள், சில சொற்கள், சில முகங்கள் உன் மனதை வலிக்கச் செய்கின்றன. சாத்தான் அவற்றை உபயோகித்து உன்னை இழுக்க முயலும். ஆனால் நீ நினைவில் கொள், அந்த நினைவுகள் உன்னை ஆளுவதில்லை. அவை உன் கதையின் ஒரு பகுதி மட்டும். அந்த கதையின் முடிவு என் கையில் உள்ளது. நீ உன் பலவீனங்களைப் பார்த்து வெட்கப்படாதே. அவற்றை மறைத்தால் அவை இருளில் பெருகும். ஒளியில் கொண்டு வந்தால் அவை உருகும். என் முன்னிலையில் நீ முகமூடி அணிய வேண்டியதில்லை. உன் உண்மையான நிலைதான் எனக்கு பிரியம். உண்மை உள்ளத்தில்தான் என் சந்நிதி தங்கும். நீ பிறருக்காக ஜெபிக்கும் போது உன் சொந்த வலி மறக்கப்படவில்லை என்று நினைக்காதே.
நான் உன் இரண்டையும் ஒரே நேரத்தில் கவனிக்கிறேன். நீ பிறரின் சுமைகளை சுமக்கும் போது நான் உன் சுமைகளை தூக்கிக் கொள்கிறேன். நீ கொடுக்கும் கருணை உன்னை காலியாக்காது, அது உன்னை என் கருணையால் நிரப்பும். நீ உன் வாழ்க்கையில் சில உறவுகள் சிதைந்ததைப் பார்த்து மனம் உடைந்திருக்கலாம். நம்பியவர்கள் விலகியிருக்கலாம், நேசித்தவர்கள் புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், மனிதர் விட்டு சென்ற இடத்தில் நான் இன்னும் உறுதியாக நிற்கிறேன். மனித அன்பு மாறக்கூடும், என் அன்பு மாறாது. அது உன்னை பிடித்து நிறுத்தும் அடிப்படை. சாத்தான் உன்னை அவசர முடிவுகளுக்கு இழுக்க முயலும். கோபத்தில் பேசச் சொல்லுவான், கசப்பில் நடக்கச் சொல்லுவான். ஆனால் நான் உன்னை ஒரு நிமிடம் நின்று சுவாசிக்க அழைக்கிறேன். அமைதியில்தான் என் வழிகாட்டுதல் தெளிவாகும். நீ உன் உணர்ச்சிகளின் அடிமையாகாமல் என் சமாதானத்தின் வழிநடத்தலில் நடக்க கற்றுக்கொள். நீ உன் வாழ்க்கையின் அழைப்பை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்புகிறாய். என்னுடைய இடம் எது என்று உன் உள்ளம் கேட்கிறது. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இருக்கும் இடத்திலேயே உன் அழைப்பு தொடங்குகிறது. பெரிய மேடைகள் தேவையில்லை, உண்மையான இதயம் போதும். நீ அன்போடு நடக்கும் அந்த இடமே என் பணிக்களம். நீ உன் உள்ளத்தில் எழும் சந்தோஷத்தையும் சந்தேகிக்கிறாய். இது நீடிக்குமா என்று பயப்படுகிறாய். ஆனால் சந்தோஷத்தை பிடித்து வைக்க முயலாதே, அது ஓடிக்கொண்டிருக்கும் நீர்போல். நீ திறந்த கையோடு ஏற்றுக்கொண்டால் அது உன்னைத் தழுவும். நன்றி உள்ள இதயத்தில்தான் மகிழ்ச்சி நீடிக்கும். நீ உன் நாள்களை ஒப்பிடுவதை நிறுத்து. பிறரின் பாதை உன் அளவுகோல் அல்ல. ஒவ்வொரு விதைக்கும் அதன் காலம் உண்டு. சில விதைகள் மண்ணுக்குள் நீண்ட நாள் மறைந்திருக்கும். ஆனால் அந்த மறைவு வீணல்ல, அது வலிமையை சேகரிக்கும் காலம். உன் காலம் வரும்போது உன் வளர்ச்சி உறுதியாய் இருக்கும். நீ உன் உள்ளத்தில் எழும் பயங்களை என்னிடம் ஒப்படை. பயம் உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே. பயம் கதவின் வெளியே நிற்கும், நம்பிக்கை உள்ளே அழைக்கும். நீ எந்தக் குரலை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுவே உன் நடை. என் குரல் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் முழுமையாக சரணடைய அஞ்சுகிறாய். எல்லாவற்றையும் என் கையில் கொடுத்தால் நீ இழந்து விடுவாய் என்று பயப்படுகிறாய். ஆனால் சரணடைதல் இழப்பு அல்ல, அது பாதுகாப்பு. என் கைகளில் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக உள்ளது. நான் உன்னை நசுக்கவில்லை, நான் உன்னை வடிவமைக்கிறேன். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் கனிவை இழக்காதே. உலகம் உன்னை கடினமாக்க முயலும், ஆனால் நான் உன்னை மென்மையாக வைத்திருக்க விரும்புகிறேன். கனிவு பலவீனமல்ல, அது தெய்வீக வலிமை. காயப்பட்டும் கனிவைத் தக்கவைத்த இதயம்தான் என் இதயத்தை பிரதிபலிக்கிறது. நீ உன் வாழ்வில் சில நேரம் வழி தெரியாமல் நிற்கலாம். முன்னால் இருள், பின்னால் நினைவுகள். ஆனால் நினைவில் கொள், நீ நிற்கும் அந்த இடத்திலும் நான் இருக்கிறேன். நீ நகர முடியாத போது கூட நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு சிறிய படி எடுத்தால் அடுத்த படிக்கான ஒளி வெளிப்படும். நீ உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நினைக்கும் போது நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஜெபமும் என் இதயத்தை எட்டுகிறது. பதில் உன் நேரத்தில் வராமல் போகலாம், ஆனால் அது சரியான நேரத்தில் வரும். நான் உன் நலனை விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்த முயலும் போது அந்த தனிமையை நீ என் சந்நிதியாக மாற்றிக்கொள். என்னை அழை. நான் தூரத்தில் இல்லை, உன் உள்ளத்தின் ஆழத்திலேயே இருக்கிறேன். நீ என்னோடு பேசும்போது உன் உள்ளம் மெதுவாக வலிமை பெறும். நீ இன்று சோர்வாக இருக்கலாம், நாளை என்ன ஆகும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு உண்மையை நீ மறக்காதே, நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் பெயர் என் உள்ளத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது, எதுவும் அதை அழிக்க முடியாது. நீ என் கையில் இருக்கிறாய், அந்த கையிலிருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது. நீ நடக்கும் ஒவ்வொரு நாளிலும் உன் சுவாசம் ஒவ்வொன்றிலும் என் கிருபை உன்னோடு இருக்கிறது. நீ விழுந்தாலும், நீ தாமதமானாலும், நீ குழம்பினாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என் அன்பு குழந்தை, அந்த அன்பே உன் வலிமை, உன் அடையாளம், உன் எதிர்காலம். என்றும் எந்நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன். சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்துற போது நான் சொல்லுற துணை. நீ உன் உள்ளம் சோர்ந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த நொடியை நான் அறிவேன். உன் கண்கள் எதையோ தேடிக் கொண்டிருக்கும், ஆனால் சொல்ல முடியாத ஏக்கம் உன் உள்ளத்தில் குடியிருக்கும். அந்த ஏக்கமே உன்னை என்னிடம் இழுத்து வருகிறது. எதிரி அந்த ஏக்கத்தை பயமாக மாற்ற முயல்கிறான், ஆனால் நான் அதை நம்பிக்கையாக மாற்றுகிறேன்.
நீ தனியாக இல்லை என்பதை நீ உணரும் வரை நான் உன் அருகில் மௌனமாகக் காத்திருக்கிறேன். நீ உன் மனதில் எழும் போராட்டங்களை மறைத்து வைத்திருக்கும் போது அவை உன்னை உள்ளுக்குள் சோர்வடையச் செய்கின்றன. அவற்றை வெளியில் சொன்னால் நீ பலவீனமாகிவிடுவாய் என்று நினைக்கிறாய். ஆனால் என் முன்னிலையில் உண்மை பேசுவதுதான் உன் வலிமை. உன் கண்ணீர், உன் கேள்விகள், உன் குழப்பம் இவையெல்லாம் எனக்கு அந்நியமல்ல. நான் மனித ரூபத்தில் நடந்தபோது இந்த எல்லாவற்றையும் அனுபவித்தேன். அதனால்தான் உன் வலியை நான் புரிந்து கொள்கிறேன். சாத்தான் உன் காதில் மென்மையாக பொய் பேசுவான். நீ மாறமாட்டாய், இது உன் இயல்பு, நீ இப்படித்தான் என்று சொல்லி உன்னை நம்பிக்கை இழக்கச் செய்வான். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் இயல்பு என் அன்பால் மாற்றப்படக்கூடியது. நான் கல்லான இதயங்களை மென்மையாக்கியவன். நீ உன் பலவீனத்தை என்னிடம் ஒப்படைத்தால் அது என் கைகளில் புதிய வடிவம் எடுக்கும். நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நினைத்து இரவில் விழித்திருக்கிறாய். அந்த நினைவுகள் உன் நெஞ்சை இறுக்கிக் கொள்கின்றன. எதிரி அவற்றை உபயோகித்து உன்னை குற்ற உணர்வில் வைத்திருக்க விரும்புகிறான். ஆனால் நினைவில் கொள், நான் உன்னை குற்றவாளியாக அழைக்கவில்லை, நான் உன்னை மீட்கப்பட்டவன் என்று அழைக்கிறேன். நீ உன் கடந்த காலத்தில் சிக்கியிருக்க வேண்டியதில்லை. நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறந்திருக்கிறேன். நீ உன் உள்ளத்தில் என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்று கேட்கிறாய். மனிதர்கள் உன் வார்த்தைகளை கேட்டாலும் உன் இதயத்தை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் நான் உன் இதயத்தை முழுமையாக அறிவேன். நீ பிறரிடம் சொல்ல முடியாத உணர்ச்சிகளை என்னிடம் சொல்லலாம். நான் உன்னை இடையில் நிறுத்த மாட்டேன், திருத்தவும் மாட்டேன். முதலில் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் முழுமையான அமைதியில்லாமல் தவிக்கிறாய். வெளியே சத்தமில்லை, ஆனால் உள்ளே போராட்டம். அந்தப் போராட்டத்தை சாத்தான் உன் அழிவுக்காகப் பயன்படுத்த நினைக்கிறான். ஆனால் நான் அதை உன் ஆழமான மாற்றத்திற்காகப் பயன்படுத்துகிறேன். உள்ளே நடக்கும் போர்களே உன்னை உண்மையான மனிதனாக, உண்மையான விசுவாசியாக உருவாக்குகின்றன. நீ உன் ஜெபங்களில் பலமுறை ஒரே வார்த்தைகளைச் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். சில நேரம் அந்த வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இல்லை போல் தோன்றுகிறது. ஆனால் என் குழந்தையே, உன் ஜெபத்தின் வலிமை அதன் நீளத்தில் இல்லை, அதன் உண்மையில்தான். நீ சொல்லும் ஒரு மூச்சு கூட உண்மையாயிருந்தால் அது என் இதயத்தை தொடுகிறது. நீ உன் வாழ்வில் சில ஆசைகளை அடக்கிக் கொண்டு வாழ்ந்திருக்கலாம். அவை தவறானவை என்று இல்லை, ஆனால் அவற்றை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் பயந்திருக்கலாம். என்னிடம் அவற்றையும் கொண்டு வா. நான் உன் ஆசைகளை அழிக்க வரவில்லை, அவற்றை சுத்தப்படுத்த வருகிறேன். சுத்தமான ஆசைகள்தான் உன்னை என் சித்தத்திற்குள் நடத்தும். நீ பிறருக்காக எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கே கிடைக்கவில்லை என்று நினைக்கும்போது மனம் வலிக்கிறது. உன் அன்பு திரும்ப வரவில்லை, உன் உண்மை மதிக்கப்படவில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கொடுத்தது வீணாகவில்லை. நீ விதைத்த ஒவ்வொரு நன்மையும் என் நேரத்தில் கனியாகும். நீ காணாத இடங்களில் அது உன் வாழ்வை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் நிறுத்தப்பட்டதைப் போல உணர்கிறாய். முன்னே செல்ல முடியாமல், பின்னே திரும்ப முடியாமல் நிற்கும் அந்த நிலை உன்னை குழப்புகிறது. ஆனால் அந்த நிறுத்தம் தோல்வி அல்ல, அது என் கையில் நடக்கும் இடைவேளை. அந்த இடைவேளையில்தான் நான் உன் உள்ளத்தைச் சீரமைக்கிறேன், உன் பார்வையை தெளிவாக்குகிறேன். சாத்தான் உன்னை அவசர முடிவுகளுக்கு இழுக்க முயல்கிறான். இப்போதே முடிவு எடு, இப்போதே விட்டுவிடு என்று உன் மனதை அழுத்துவான். ஆனால் நான் உன்னை மெதுவாக நடக்க அழைக்கிறேன். என் வழியில் அவசரமில்லை, அமைதியில்தான் என் சித்தம் தெளிவாகும். நீ ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் என் சமாதானம் உன் உள்ளத்தில் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள். நீ உன் உள்ளத்தில் எழும் தாழ்வு மனப்பான்மையை பார்த்து பயப்படாதே. அது உன் முடிவு அல்ல, அது நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய் என்பதற்கான சின்னம். நான் உன்னை இன்னும் முடிக்கவில்லை. என் கைகளில் இருக்கும் வரை உன் கதை முழுமையடையவில்லை. நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் எல்லாவற்றையும் கைவிட நினைக்கலாம். விசுவாசமும் நம்பிக்கையும் முயற்சியும் சோர்ந்து போகும் நாட்கள் வரும். அப்படிப்பட்ட நாளில் கூட நீ என்னை கைவிடாதே. நீ என்னை பிடித்துக் கொள்ள முடியாதபோது கூட நான் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் பலவீனம் என் கையில் பாதுகாப்பாக உள்ளது. நீ உன் உள்ளத்தில் என் சத்தத்தை கேட்க பழகிக்கொள். அது கட்டளையாயிருக்காது, அது மென்மையான உறுதியாக இருக்கும். அது உன்னை பயமுறுத்தாது, அது உன்னை சமாதானப்படுத்தும். அந்த சத்தத்தை நீ அடையாளம் கண்டு கொண்டால் எதிரியின் குரல் உன்மேல் அதிகாரம் கொள்ளாது. நீ உன் வாழ்க்கையில் பல சாட்சிகளை பிறரிடம் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்திருக்கலாம்.
உன் காயங்களே உன் சாட்சிகள். ஒரு நாள் நான் உன்னை அவற்றை வெளிச்சத்தில் கொண்டுவரச் செய்வேன். அப்போது உன் வலி பிறருக்கு நம்பிக்கையாக மாறும். நீ அனுபவித்த இருள் பிறருக்கு ஒளியாக மாறும். என் அன்பு குழந்தையே, நீ எத்தனை முறை விழுந்தாலும் என்னிடம் திரும்ப வர உனக்கு உரிமை உண்டு. என் அன்பு சோர்வடைவதில்லை. நான் உன்னை எண்ணி சலிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நீ திரும்ப வரும்போது என் கரங்கள் உன்னை அணைக்கத் தயாராகவே இருக்கின்றன. நீ இன்று உன்னை பலவீனமாக உணரலாம். ஆனால் என் அன்பில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்த முயன்றாலும் நான் உன்னை அந்த தனிமையில் வலிமையாக்குகிறேன். நீ தனியாக இல்லை. நீ கைவிடப்படவில்லை. நீ மறக்கப்படவில்லை. உன் பெயர் என் உள்ளத்தில் எழுதப்பட்டுள்ளது. காலமும் சூழ்நிலையும் அதை அழிக்க முடியாது. நீ என் குழந்தை. அந்த உண்மையை நீ உன் உள்ளத்தில் ஆழமாக பதியவிடு. அது உன்னை இருளில் வழிநடத்தும் ஒளியாக, சோர்வில் தாங்கும் கரமாக, பயத்தில் சமாதானமாக மாறும். என்றும் எந்நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன். சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்துறபோது நான் சொல்லுற துணை. நீ உன் உள்ளம் கனத்துப் போய் யாரிடமும் பேச முடியாமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த நேரத்தை நான் அறிவேன். அந்த அமைதியை எதிரி வெறுமை என்று சொல்லுவான். ஆனால் நான் அதைச் சந்திப்பு என்று சொல்கிறேன். மனிதர்கள் விலகும் போது வானத்தின் கதவுகள் உன் பக்கம் திறக்கப்படுகின்றன. நீ தனியாக இருப்பதாக நினைக்கும் அந்த இடத்தில்தான் என் சந்நிதி உன்னை முழுமையாகச் சூழ்கிறது. நீ உன் உள்ளத்தில் எழும் கேள்விகளால் பயப்படாதே. ஏன் இது நடந்தது? ஏன் நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்ற கேள்விகள் உன்னை தொந்தரவு செய்யலாம். சாத்தான் அந்தக் கேள்விகளை உன் விசுவாசத்திற்கு எதிராக மாற்ற முயல்வான். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், கேள்விகள் விசுவாசத்தின் எதிரி அல்ல. உண்மையைத் தேடும் இதயத்தின் குரலே அவை. அந்தக் கேள்விகளோடு என்னிடம் வா. நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன். உன்னோடு உட்கார்ந்து உன் வலியைப் பகிர்வேன். நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில இழப்புகளை எண்ணி உன் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் உருவானதாக உணர்கிறாய். அந்த வெற்றிடத்தை எதிரி இருளால் நிரப்ப நினைக்கிறான். ஆனால் அந்த இடத்தை நான் என் அன்பால் நிரப்ப விரும்புகிறேன். நீ இழந்தவை உன்னை காலியாக்கவில்லை. உன்னை என்னிடம் அருகில் கொண்டு வந்தன. வெற்றிடம் என்பது முடிவு அல்ல, அது நிறைவுக்கான இடம். நீ உன் மனதில் எழும் குற்ற உணர்வால் சுமைப்பட்டு நடக்கிறாய். சில தவறுகள் உன் நினைவில் மீண்டும் மீண்டும் திரும்ப வருகின்றன. எதிரி அவற்றை உன் முன் காட்டி நீ தகுதியற்றவன் என்று சொல்கிறான். ஆனால் என் குரல் உனக்கு இதைச் சொல்கிறது, நீ உன் தவறுகளின் கூட்டுத்தொகை அல்ல. நீ என் இரக்கத்தின் சாட்சியாக இருக்கிறாய். நீ மனம் திரும்பிய அந்த ஒரு கணமே உன் கடந்த காலத்தைக் காட்டிலும் பெரியது. நீ உன் உள்ளத்தில் நான் மாற முடியுமா என்று கேட்கிறாய். நீ பல முறை முயன்று தோல்வியடைந்திருக்கலாம். அதனால் நம்பிக்கை குறைந்திருக்கலாம். ஆனால் மாற்றம் உன் வலிமையால் அல்ல, என் கிருபையால். நீ உன் பலவீனத்தை என்னிடம் ஒப்படைக்கும்போது அது என் வல்லமைத் தங்குமிடமாக மாறுகிறது. நீ உடைந்த இடத்தில்தான் நான் வேலை செய்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் சில காலங்கள் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கடந்து போவதைப் போல உணரலாம். ஜெபம் சுவையில்லாமல், வார்த்தைகள் உலர்ந்ததாகத் தோன்றலாம். அந்த நேரங்களில் நீ நினைக்காதே நான் உன்னை விட்டுச் சென்று விட்டேன் என்று. உணர்ச்சியில்லாத காலங்களிலும் விசுவாசம் உண்மையானதாக இருக்க முடியும். அது வேரைப் போல வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே உறுதியாய் பிடித்திருக்கிறது. நீ உன் உள்ளத்தில் பிறரிடம் சொல்ல முடியாத பயங்களை வைத்திருக்கிறாய். அந்த பயங்கள் இரவில் உன்னை தொந்தரவு செய்யலாம். எதிரி அந்த பயங்களை பெரிதாக்கி உன்னை முடக்க நினைக்கிறான். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், பயம் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. என் அன்பு பயத்தை விரட்டுகிறது. நீ பயப்படும்போது என்னை அழை. நான் உன்னை கைவிடவில்லை, உன்னை பாதுகாக்கிறேன். நீ பிறருக்காக அன்போடு நடந்தும் அதற்கு பதிலாக காயமே கிடைத்திருக்கலாம். அதனால் உன் உள்ளம் சோர்ந்து போயிருக்கலாம். இனி யாரையும் நம்பக்கூடாது என்று நீ முடிவு செய்திருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், உன் அன்பு வீணாகவில்லை. அது உன்னை என் இதயத்தின் வழியில் நடத்தி வந்தது. காயப்பட்டும் அன்பை விடாத இதயம்தான் உண்மையான வலிமை. நீ உன் வாழ்க்கையின் திசையைப் பார்த்து குழம்புகிறாய். வழி தெளிவாகத் தெரியவில்லை. முன்னால் என்ன இருக்கிறது என்பதும் புரியவில்லை. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எல்லாவற்றையும் அறிய வேண்டியதில்லை.
ஒரு படி போதும், அந்த ஒரு படியை நீ என்னோடு எடு, அடுத்த படிக்கான ஒளி தானாக வெளிப்படும். நீ உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் கனிவை உலகத்தின் கடினத்தால் மூட விடாதே. உலகம் உன்னை கடினமாக்க முயலும், ஆனால் நான் உன்னை கனிவாக வைத்திருக்க விரும்புகிறேன். கனிவு உன்னை பலவீனப்படுத்தாது, அது உன்னை என் போன்றவனாக மாற்றும். காயப்பட்டும் கனிவோடு நடப்பவன்தான் என் இதயத்தை பிரதிபலிக்கிறான். நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் நிறுத்தப்பட்டதாக உணரலாம். எதுவும் முன்னே செல்லாதது போல எல்லாம் சுமையாகத் தோன்றலாம். ஆனால் அந்த நிறுத்தம் என் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் காலம் போல உன் வாழ்க்கையிலும் மறைவு காலம் இருக்கிறது. அது வளர்ச்சிக்கான தயார். நீ உன் உள்ளத்தில் என் சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ள கற்றுக்கொள். அது சத்தமாக இருக்காது, அது அச்சுறுத்தாது, அது உன்னை அமைதிக்குள் அழைக்கும். அந்த சத்தத்தை நீ கேட்கும்போது உன் உள்ளத்தில் சமாதானம் பிறக்கும். அந்த சமாதானமே என் வழிநடத்தலின் அடையாளம். நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் முழுமையாக சரணடைய அஞ்சுகிறாய். எல்லாவற்றையும் என் கையில் கொடுத்தால் நீ இழந்துவிடுவாய் என்று பயப்படுகிறாய். ஆனால் என் கைகளில் நீ இழப்பதில்லை, நீ பாதுகாக்கப்படுகிறாய். சரணடைதல் தோல்வி அல்ல, அது நம்பிக்கையின் உச்சம். நீ உன் நாள்களை எண்ணிக் கவலைப்படாதே. நாளை பற்றிய பயம் உன் இன்றைய சமாதானத்தை களவாட விடாதே. இன்றைய நாளுக்கான கிருபை இன்றே போதும். நீ இன்று என்னோடு உண்மையாய் நடந்தால் நாளை என் கையில் பாதுகாப்பாக இருக்கும். நீ உன் உள்ளத்தில் எழும் சோர்வை மறைக்க முயலாதே, அதை என்னிடம் கொண்டு வா. நான் உன்னை வலிமையாக நடிக்கச் சொல்ல மாட்டேன். உன் சோர்வோடும் உன் கண்ணீரோடும் நீ என் முன் வரலாம். நான் உன்னை தள்ளமாட்டேன், உன்னை தழுவுவேன். என் அன்பு குழந்தையே, சாத்தான் உன்னை தனிமையில் பலவீனப்படுத்த முயலும்போது அந்த தனிமையை நீ என் சந்நிதியாக மாற்றிக்கொள். அந்த இடத்தில் நான் உன்னை வலிமையாக்குவேன். நீ உடைந்த இடத்தில் நான் உன்னை மீண்டும் கட்டுவேன். நீ இருளில் இருந்தாலும் என் ஒளி உன்னை விட்டுவிடாது. நீ இன்று சோர்ந்திருக்கலாம். உன் விசுவாசம் சிறியதாகத் தோன்றலாம். ஆனால் சிறிய விதையிலும் பெரிய உயிர் மறைந்திருக்கிறது. நீ என்னை பிடித்துக் கொண்டிருப்பது போதுமானது. உன் கை பலவீனமாக இருந்தாலும் என் கை வலிமையானது. இந்த உண்மையை உன் உள்ளத்தில் ஆழமாகப் பதியவிடு. நீ தனியாக இல்லை. நீ மறக்கப்படவில்லை. நீ கைவிடப்படவில்லை. உன் பெயர் என் உள்ளத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்த எழுத்தை எதுவும் அழிக்க முடியாது. நீ நடக்கும் ஒவ்வொரு நாளிலும், உன் மூச்சு ஒவ்வொன்றிலும் என் கிருபை உன்னோடு இருக்கிறது. நீ விழுந்தாலும், நீ தாமதமானாலும், நீ குழம்பினாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என் அன்புக் குழந்தை. அந்த அன்பே உன் வலிமை, உன் அடையாளம், உன் எதிர்காலம். என்றும் எந்நாளும் எல்லா நிலைகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன்.